நீ என்ன ஆண்டியை உன் பைக்ல கூட்டிட்டு வந்திருக்க? என்ன ஆண்டி, இவன் கூட பைக்ல ஒண்ணா வந்திருக்கீங்க? இவனை உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா? கேட்குறாங்கல்ல, சொல்லுங்க ஆண்டி. என்ன ரெண்டு பேரும் எதுவுமே சொல்லாம இருக்கீங்க? சொல்லாத. கண்ணையே பேசிக்கிறாங்களே. அது ஒண்ணும் இல்லம்மா. நான் இங்க வர்றதுக்காக கார்ல தான் வந்துட்டு இருந்தேன். வர்ற வழியில கார் பஞ்சர் ஆயிடுச்சு. சரி எப்படிடா இங்க வர்றதுன்னு யோசிச்சுட்டு ஒரு ஆட்டோக்காக பஸ் ஸ்டாப் பக்கத்துல நின்னுட்டு இருந்தேன். அப்ப அந்த பக்கமா இந்த தம்பி பைக்ல வந்துட்டு இருந்துச்சு. என்ன பார்த்ததும் அடையாளம் கண்டுகிட்டு நான் எஃப்எம்க்கு தான் போறேன், என் கூட வரீங்களா ஆண்டின்னு கேட்டுக்கிட்டு என்ன பைக்ல கூட்டிட்டு வந்துருச்சு. அது சரி. எப்பா என்னமா சமாளிக்கிறாங்க. இவன் மகா நடிகன்னா இவங்க மகா சங்கமத்து நடிகையா இருப்பாங்க போல இருக்கே. ஆமாம்மா, நிஜமாவே என்ன இந்த தம்பி பஸ் ஸ்டாப்ல இருந்து தான் கூட்டிட்டு வந்துச்சு. இல்லையா தம்பி? ஆமாங்க. தம்பி ரொம்ப நல்ல பையன் தென்றல். என்ன ஏதுன்னு கேட்காமலே அடுத்தவங்களுக்கு தேடி வந்து உதவி பண்ணுது பாரேன். நீங்க சொல்றது கரெக்ட் தான் ஆண்டி. அடுத்தவங்களுக்கு ஒண்ணுன்னா ஓடி வந்து நிப்பான். இவன் கிட்ட அப்படி ஒரு நல்ல பழக்கம் நிறையவே இருக்கு. ஓ, என்னம்மா நேத்து தான் தம்பிய பார்த்து வளர்ப்பு சரியில்லைன்னு சொன்ன, இன்னைக்கு இப்படி பாராட்டுற? வளர்ப்பெல்லாம் நல்லாதான் இருக்கு, ஆனா கொஞ்சம் சேர்க்கதான் சரியில்லை. சேர்க்க சரியில்லாததால சில விஷயங்கள்ல கொஞ்சம் விளையாட்டுத்தனமா தான் இருப்பான். மத்தபடி எல்லாம் நல்லவன் தான். இஸ் வெரி குட் பாய். பரவாயில்லையே, தென்றல் என் பையன் மேல நல்ல அபிப்பிராயம் தான் வச்சிருக்கா. டேய், உங்க அம்மா உன்னை விட கேடியா இருப்பாங்க போல இருக்கே. செமையா சமாளிக்கிறாங்க. ஆனா ஒண்ணுடா, கடைசி வரைக்கும் இப்படியே சமாளிக்க முடியாது. நீங்க ரெண்டு பேரும் யாருங்கிற உண்மை தென்றலுக்கு தெரியதா போகுது. சரி ஆண்டி, வாங்க உள்ள போலாம். ஐயோ, என்னாச்சு? என்னப்பாச்சு? என்னடாச்சு? அது அவனுக்கு கால்ல சுளுக்கா. தம்பிக்கு நல்லா சுளுக்கு எடுத்து விட்டுரு. சரி ஆண்டி, நான் பாத்து. சரிம்மா, நாம போலாம். வாங்க அத்தை, உட்காருங்க. ஒன் செகண்ட் அத்தை. ஹலோ. சார், இங்கதான் இருக்கேன். இதோ வந்துடுறேன் அத்தை. ஒரு 5 minutes. சரிம்மா, நான் இதோ வந்துடுறேன். ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணிட்டு வரேன். சொல்லுடி. நான் நேத்து கோயில்ல உங்ககிட்ட உங்க பேரன் கல்யாணத்தை எப்படி நிறுத்த போறேங்கிறது நாளைக்கு தெரிஞ்சிரும்னு சொன்னேன்ல, அது இன்னும் 5 நிமிஷத்துல தெரிஞ்சிடும். என்னடி ஒளற? ஒளரல மாமியாரே, நீங்க பதறாதீங்க. உங்க வீட்டு ரேடியோவை எடுத்து கொஞ்சம் பிக் எஃப்எம் கேளுங்க. என்ன சொல்ற? ஆமா மாமியாரே,
என்கிட்ட பேசிட்டு இருக்கிறதுக்கு பதிலா சீக்கிரம் ரேடியோவை ஆன் பண்ணுங்க. உண்மைய உலகத்துக்கு சொல்ல போறேன். வச்சிடவா? ஏய்! ச்சே! எதுக்கு பிக் எஃப்எம் கேட்க சொல்றா? என்ன உண்மைய சொல்ல போறா? சுமதி, மா, ரேடியோவை எடுத்துட்டு வா. சரிங்கம்மா. என்னாச்சு ஆண்டாள்? ஆ! அம்மா, வையங்க. என்னங்க, இன்னைக்கு ஏதோ தென்றல் முக்கியமான இன்டர்வியூ கேளுங்கன்னு சொல்லிட்டு போனால, ஆரம்பிக்க போது நீங்க மட்டும் இப்படி உட்கார்ந்துருக்கீங்க. டைம் ஆச்சா என்ன? நிலா, நிலா, அந்த ரேடியோ எடுத்து வச்சு எஃப்எம் ஆன் பண்ணு. சீக்கிரம், டைம் ஆயிடுச்சு. ஸ்டார்ட் பண்ணலாமா? வணக்கம் நேயர்களே, இது 92.7 பிக் எஃப்எம் டாப் 100 கலக்கல் ஹிட்ஸ் மத்தியோசி லைஃப் ஈஸி. நான் உங்க ஆர்ஜே தென்றல் பேசுறேன். நாம கேட்டுட்டு இருக்கிறது சாதனை பெண்கள். இன்னைக்கு சாதனை பெண்கள் நிகழ்ச்சியில நாம சந்திக்க போற சாதனை பெண் ரொம்ப முக்கியமானவங்க. நேர்மையான குடும்பத்துல பிறந்து பல தடைகளை கடந்து ரொம்ப கடுமையாவும் நேர்மையாவும் உழைச்சு ஊர் மக்களுக்கு நிறைய நல்லது செஞ்சு இன்னைக்கு ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்காங்க. சமீபத்துல நான் எங்க பாட்டியோட கிராமத்துக்கு போயிருந்தேன். அங்கதான் நான் இவங்கள சந்திச்சேன். அந்த ஊர் ஜனங்க அத்தனை பேரும் இவங்க மேல அவ்வளவு மரியாதை வச்சிருக்காங்க. காரணம், அந்த ஊருக்காக இவங்க அவ்வளவு உழைச்சிருக்காங்க, இன்னும் உழைச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்படி ஒரு சாதனை பெண்ணா இருக்கிற இவங்கள நான் சந்திச்சது மட்டும் இல்லாம உங்களுக்கும் அறிமுகப்படுத்தணும்னு நினைச்சேன். அவங்க வாழ்க்கையில நடந்த அத்தனை சம்பவங்களையும் உங்களோட சேர்ந்து நானும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்காக தான் இன்றைய சாதனை பெண்கள் நிகழ்ச்சிக்கு அவங்கள நான் வர வச்சிருக்கேன். அவங்க இப்போ நம்ம கூட தான் இருக்காங்க. அவங்க பேரு அரசம்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி சாரதா அவர்கள். ஓ, இதுக்காகத்தான் ஆண்டாள் ரேடியோ கேட்கிறாளா? ஐயோ, சாரதா இந்த இன்டர்வியூ மூலமா தான் வாழ்க்கையில நடந்த சம்பவங்களை எல்லாம் சொல்லிட்டாங்கன்னா ஆண்டாளோட கதி என்ன ஆகுறது? சாரதா எப்போ சென்னைக்கு வந்தா? எதுக்காக ரேடியோல இப்படி ஒரு இன்டர்வியூ கொடுக்குறா? ஏண்டா, உங்க அம்மா லைஃப்ல நடந்த சம்பவம் யாருக்கும் தெரியாது. அதனால நாங்க இந்த இன்டர்வியூவே இன்ட்ரெஸ்டா கேட்டுக்கிட்டு இருக்கோம். நீ ஏன் கேட்டுக்கிட்டு இருக்க? ஓ, வேலையை பாரு. டேய் சும்மாறா. அம்மா என்ன நல்லபடியா வளர்த்திருக்காங்க. அவ்வளவுதான் எங்க அம்மாவை பத்தி எனக்கு தெரியும். மத்தபடி எங்க அம்மாக்கு நடந்த எதை பத்தியுமே எனக்கு தெரியாது. அவங்க என்கிட்ட எதையும் ஷேர் பண்ணிக்கிட்டதே கிடையாது. என்னடா சொல்ற? நிஜமாவா? ஆமாண்டா. அப்ப சரி, நீ சேர்ந்து கேளு. வணக்கம் சாரதாம்மா. வணக்கம். நீங்க உங்களை பத்தியும் உங்க வாழ்க்கையில நடந்த அத்தனை சம்பவங்களை பத்தியும் ரொம்ப தெளிவா நிதானமா எங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு விரும்புறேன். கண்டிப்பா. என் வாழ்க்கையில நடந்த எல்லா விஷயங்களையுமே சொல்றதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். ஓகேங்க, சாரதா அம்மாவை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு
சின்ன பிரேக்குக்கு போயிட்டு வந்துருவோம். இது 92.7 பிக் எஃப்எம் டாப் 100 கலக்கல் ஹிட்ஸ் மாத்தியோசி லைஃப் ஈஸி. நான் உங்க ஆர்ஜே தென்றல். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சாதனை பெண்கள். இப்போ உங்களுக்காக ஒரு ஸ்பெஷலான பியூட்டிஃபுல்லான சாங் வரப்போகுது. இந்த தென்றலுக்கு இதே வேலையா போயிடுச்சு. இந்த சாரதாலாம் ஒரு ஆளுன்னு இவளையெல்லாம் எதுக்கு ரேடியோ ஸ்டேஷன் கூட்டிட்டு வந்து இன்டர்வியூ எடுத்துக்கிட்டு இருக்கா? ச்சே. நான் ரெக்கார்டிங்ல இருக்கேன். பாட்டி கால் பண்றாங்களே. சரி, ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசிக்கலாம். என்ன இது? இவளுக்கு கொஞ்சம் கூட மரியாதையே இல்ல. திரும்ப திரும்ப கால் பண்றேன், கட் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கா. ஆண்டாள், உனக்கு மரண அலாரம் அடிக்கிறதுக்காகத்தானே நானே இங்க இன்டர்வியூ கொடுக்க வந்திருக்கேன். நீ தென்றலுக்கு கால் பண்ணி அதை தடுக்கலான்னு பாக்குறியா? முட்டாள், ரெக்கார்டிங்ல இருக்கிற பொண்ணு உன் காலை எப்படி அட்டென்ட் பண்ணுவா? இந்த இங்கீதம் கூட தெரியாம நீ எல்லாம் எனக்கு மாமியாரா இருந்திருக்க பாரு. எல்லாம் என் தலை எழுத்து. உங்க பேரன் கல்யாணத்தை எப்படி நிறுத்த போறேங்கிறது அது இன்னும் 5 நிமிஷத்துல தெரிஞ்சிடும். உண்மைய உலகத்துக்கு சொல்ல போறேன். சாரதா நம்மளை பத்தி முழுசா சொல்றதுக்கு முன்னாடி இந்த இன்டர்வியூவை எப்படியாவது தடுத்தாகணுமே. என்ன பண்ணலாம்? ஆகாஷ், சொல்லுங்க பாட்டி. எனக்கு கொஞ்சம் நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கு. பாட்டி, என்ன நெஞ்சு வலியா? நீ உடனே எஃப்எம்க்கு போய் தென்றலை கூட்டிட்டு வா. பாட்டி, நெஞ்சு வலிக்கு தென்றல் எதுக்கு பாட்டி? நீங்க டேப்லெட் போட்டு ரெஸ்ட் எடுங்க. நான் 10 நிமிஷத்துல டாக்டரை கூட்டிட்டு போறேன். டாக்டர் எல்லாம் வேண்டாம். தென்றல் வந்து என் கூட கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்தா வலியெல்லாம் சரியாயிடும். நீ முதல்ல சீக்கிரமா போய் தென்றலை கூட்டிக்கிட்டு வா. இல்ல பாட்டி, நான் முதல்ல டாக்டரை கூட்டிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வேணா தென்றலை கூட்டிட்டு போறேன். ஐயோ, இவன் வேற நேரங்காலம் தெரியாம உயிரை வாங்குறானே. ஆகாஷ், நான் சொன்னதை மட்டும் செய். நீ தேவையில்லாம எதையாவது யோசிக்காத. நீ தென்றலை சீக்கிரமா கூட்டிக்கிட்டு வான்னு சொல்றேன். சரி பாட்டி, நீங்க எதுக்கும் நெஞ்சு வலிக்கான டேப்லெட்டை போட்டு ரெஸ்ட் எடுங்க. ஐயோ, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ சீக்கிரமா போய் அவளை கூட்டிக்கிட்டு வா. சரி பாட்டி, ஓகே, போறேன். ஓகே நேர்களே, இப்ப நாம சாரதாமாவை பத்தி தெரிஞ்சுக்கலாமா? சாரதாமா, நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? BA பொலிட்டிக்கல் சயின்ஸ்மா. பரவாயில்லையே, அப்பவே இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான கோர்ஸ செலக்ட் பண்ணி படிச்சிருக்கீங்களே, சூப்பர்மா. அரசியல்னா அவ்வளவு ஆர்வமா? ஆமாமா, நாங்க ரொம்ப ஏழை குடும்பம். என் அப்பா அம்மா கூலி வேலை தான் செஞ்சாங்க. ஊரை சுத்தி கடன் வேற. ஆனாலும் நான் எப்படியாவது படிச்சு முடிச்சு பெரிய ஆளா முன்னேறி என் ஊர்ல என்ன மாதிரி கஷ்டப்படுற ஏழு ஜனங்களுக்கு நிறைய உதவி பண்ணணும்னு ஆசைப்பட்டேன்.
படிச்சிட்டு இருந்த காலத்திலேயே அப்பப்போ என்னால முடிஞ்ச உதவிகளை என் ஊர் ஜனங்களுக்கு செஞ்சுக்கிட்டு தான் இருந்தேன். அந்த நேரம் என் ஊர்ல இருந்த ஒரு பெரிய சீமாட்டி என்ன அவங்க வீட்டுக்கு மருமகளை ஆக்கிக்கிட்டாங்க. அப்ப அவங்கதான் அந்த ஊரோட ஊராட்சி மன்ற தலைவர். நீங்க சொல்றதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அப்ப நீங்க ஏழையா இருந்தேன்னு சொல்றீங்க, அப்புறம் எப்படி ஊராட்சி மன்ற தலைவரா இருந்த அந்த சீமாட்டி உங்களை அவங்க வீட்டுக்கு மருமகளா ஆக்குனாங்க? அவங்க அவ்வளவு நல்லவங்களா? ஆரம்பத்துல நானும் அவங்க ரொம்ப பெருந்தன்மையாத்தான் அப்படி செஞ்சாங்கன்னு நினைச்சேன். ஆனா போக போகதான் தெரிஞ்சது, அரசியல்ல நான் அவங்கள மீறி வளர்ந்துட கூடாதுன்னு திட்டம் போட்டுதான் அவங்க என்ன மருமகளா ஆக்கிக்கிட்டாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க உங்க பொண்ணு சாரதாவ எனக்கு மருமகளா கொடுத்தா போதும். நான் கல்யாணமாகி அந்த வீட்டுக்கு மருமகளா போனதுக்கு அப்புறம் அந்த சீமாட்டி மூலமா நான் பட்ட கஷ்டம்லாம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அந்த சீமாட்டி உங்களை இப்படி இல்லாம கஷ்டப்படுத்தினாங்க? இதுக்கும் மேலேயே கஷ்டப்படுத்தினாங்க. அந்த சீமாட்டி யாருமா? அவங்க பேரை சொல்ல முடியுமா? அந்த சீமாட்டியோட பேரு சொல்லுங்கம்மா. அவங்க பேரு